திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்கள், ஸ்லாட்டட் சர்வதரிசன டோக்கன்கள், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 4 காலை 10:30 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 5 தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மொத்தம் 10,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்கள் சுமார் காலை 11:30 மணி வரைக்கும் கிடைத்தது. அதே சமயம் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று ஆகஸ்ட் 4 காலை 10:30 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 5 தரிசனத்திற்கான திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்கள் சுமார் 11:50 மணி வரைக்கும் கிடைத்தது. இப்போ கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து கவுண்டர்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி மதியத்திற்கு மேலே வரக்கூடியவங்க இந்த டோக்கன்களுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக நீங்கள் நேரடியாக திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யலாம். திருமலையில் இன்றுமே கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நேற்று நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 15 மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. இதே நேரம்தான் ஓரளவுக்கு இன்றைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய காரணத்தினால நேரடி சர்வதரிசனத்தினுடைய கியூவும் தற்சமயம் கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து தான் ஆரம்பமாகுது. அடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாம். திருமலை சுபதம் என்ட்ரி வழியாக 1,00,000 மற்றும் 1,00,000க்கு மேற்பட்டு டிடிடி ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம்ஸுக்கு டொனேஷன் செய்தவர்கள், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கான இன்ஃபேன் தரிசனத்திற்கு வரக்கூடியவர்கள் மற்றும் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே சுபதம் வழியாக தான் தரிசனத்திற்கு போவாங்க. இந்த சுபதம் என்ட்ரியில் டிடிடி ரீசெண்டாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு சுபதம் வழியாக மதியம் 12 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. அதே போல் டோனாஸுக்கு காலை 10-11 மணி தொடங்கி ஈவினிங் 6 மணி வரைக்கும் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய சேவா டிக்கெட்டுக்கு ஏற்றாற்போல் காலையில் 10 மணியிலிருந்து அலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த சுபதம் என்ட்ரியில் தற்சமயம் மதியம் 3:30 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் யாரையுமே தரிசனத்திற்காக அலோ பண்ணுறது கிடையாது. சுபதம் என்ட்ரி மதியம் 3:30 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். மதியம் 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த சுபதம் என்ட்ரன்ஸ் மறுபடியும் மாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்காகவும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காகவும் பக்தர்கள் செல்லக்கூடிய காரணத்தினால சுபதம் என்ட்ரன்ஸ் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனம் மதியம் 3 மணி தொடங்கி மாலை 4-4:30 மணி வரைக்கும் இருக்குது. 4:30 மணி தொடங்கி 5:30-6 மணி வரைக்கும் விஐபி பிரேக் தரிசனம் இருக்குது. இந்த மீன் டைமில் சுபதம் என்ட்ரி உள்ள அலோ பண்ணாலுமே பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ஸில் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றனால இந்த மீன் டைமுக்கு மட்டும் சுபதம் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாலை 5 மணிக்கு ரீஓப்பன் பண்ணுறாங்க. திருமலையில் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் காலை 5 மணி தொடங்கி சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதிகாலை 5 மணி தொடங்கி 7 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்திற்குள்ளே நமக்கு நிச்சயமாக ரூம் கிடச்சிடும். தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் போனால் எங்களுக்கு ரூம் நிச்சயமாக கிடைக்கும், ஈவினிங் சமயத்தில் போனால் எங்களுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் திருமலையாக இருந்தாலும் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசமாக இருந்தாலும் நேரடியாக நம்ம ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திருமலை ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் ஏபி கவர்மெண்ட்டினுடைய வாட்ஸ்அப் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பதி விஷ்ணு நிவாசத்தினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக செக் பண்ணி பார்க்க முடியாது.
கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் தினமுமே டிடிடி ரூம்ஸ் காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் காலையில் 7 மணிக்கு பிறகு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் நம்ம ஜாயின் பண்ணும் பட்சத்தில் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்தும் நமக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு, அதாவது ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5-6 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் 7-8 மணி நேரம் கூட ஆகலாம். எத்தனை மணி நேரத்திற்குள்ளே எங்களுக்கு ரூம் கிடைக்கும், எங்களுக்கு தரிசனம் இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றது என்பது நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்தும் க்ரௌட் ஸ்டேட்டஸ் பொறுத்தும் தினமுமே மாறுபடும். ஸோ எக்ஸாக்டாக இந்த நேரத்தில் நமக்கு ரூம் கிடச்சிடும் அப்படி என்பது நம்ம கெஸ் பண்ண முடியாது. திருமலை தரிசனத்திற்காக வரக்கூடியவங்க திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் தினமுமே லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் மூலமாக நம்ம செலக்ட் ஆனால் கல்யாண உற்சவம் சேவா தவிர்த்து அங்கே லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய மற்ற சேவாக்களில் நம்ம லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆனால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போய், அதாவது சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கல்யாண உற்சவம் சேவாவில் செலக்ட் ஆனால் எப்போதும் போல் கல்யாண உற்சவம் சேவா அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்கே லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய சேவாவில் ஏதாவது ஒரு சேவாவிற்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். லக்கி டிப்பிற்காக அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே க்யூவில் நின்று தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி வைத்து க்யூவில் நின்று தான் நம்ம லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த கிழமைகள் பொறுத்து சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, திருப்பாவாடா, மேல்சாத்து வஸ்திரம், பூராபிஷேகம் சேவா என்று பல்வேறு விதமான சேவாக்கள் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த சேவாவிற்காக நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சேவாவிற்காக அப்ளை பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர்லேயே 2 பேருக்காக மேக்ஸிமம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறீங்கன்னா யாராவது ஒருத்தரினுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அந்த ஒரு மொபைல் நம்பர்லேயே நீங்கள் 2 பேருமே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு இப்போது லக்கி டிப்பிற்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லக்கி டிப்பில் தேர்வு செய்யப்பட்டால் நீங்கள் 2 பேருமே தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடக்கும். இந்த டைமிங்கில் எப்போ வேண்டுமானாலும் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஈவினிங் 5:30க்கு லக்கி டிப் லைவாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஆர்ஜிதா சேவா கவுண்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த கவுண்டருக்கு வெளியே ஆப்போசிட்டில் பெரிய ஸ்க்ரீன், எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியே அந்த ஸ்க்ரீன்லேயே நமக்கு லக்கி டிப்புக்கான ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா உங்களுடைய நம்பர் அந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நம்ம செலக்ட் ஆனால் எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணணும். மொபைலில் மெசேஜ் வரும் போதே பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நம்ம சேவாவிற்கான கட்டணம் பே பண்ணலாம். அல்லது காலையில் எந்த கவுண்டரில் போய் நம்ம சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோமோ அதே கவுண்டரில் போய் பேமெண்ட் செஞ்சுட்டு அங்கேயே அவங்க டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு மறுநாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட், டோக்கன் எதுவும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட எந்த டோக்கன், டிக்கெட் இல்லைனாலுமே இந்த லக்கி டிப்பிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நீங்கள் எப்போ திருமலை தரிசனத்திற்கு போனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.